வணக்கம். தினமலர்.com மாலை 4 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். அமெரிக்காவின் சுதந்திர தேவி சிலை போல மதுரையில் பிரம்மாண்டமான தமிழ்த்தாய் சிலை 100 கோடி செலவில் அமைக்கப்படும் என்று முதல்வர் ஜெயலலிதா அறிவிப்பு. அரசியல் குறுக்கீடுகளிலிருந்து சிபிஐக்கு பாதுகாப்பு அளிக்கும் புதிய சட்டம். சிதம்பரம் தலைமையில் குழு அமைத்து பிரதமர் மன்மோகன் சிங் உத்தரவு. நடிகர் சஞ்சய் தத் சரணடைய கால அவகாசம் அளிக்க சுப்ரீம் கோர்ட் மறுப்பு. புதன்கிழமை சிறைக்கு செல்வது உறுதி. விரிவான செய்திகள். தமிழர்களின் நாகரிகம், பண்பாடு, கட்டடக்கலை திறனை உலகிற்கு எடுத்துக்காட்டும் வகையில் மதுரையில் 100 கோடி ரூபாய் செலவில் தமிழ்த்தாய் சிலை அமைக்கப்படும் என்று முதல்வர் ஜெயலலிதா அறிவித்துள்ளார். தமிழக முதல்வர் ஜெயலலிதா செவ்வாயன்று விதி எண் 110 கீழ் ஒரு அறிக்கை வாசித்தார். அமெரிக்க நாட்டில் உள்ள சுதந்திர தேவி சிலையைப் போல தமிழர்களின் நாகரிகம், பண்பாடு, இலக்கிய செல்வங்கள், கட்டடக்கலை திறன் ஆகியவற்றை உலகிற்கு எடுத்துக்காட்டும் வகையில் மதுரையில் 100 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தமிழ்த்தாய் சிலை அமைக்கப்படும் என்று அறிவித்தார். ஐவகை நிலங்களான குறிஞ்சி, மருதம், முல்லை, நெய்தல், பாலை ஆகியவற்றின் மாதிரிகளை உருவாக்கி தமிழ்த்தாய் பூங்கா அமைக்கப்படும் என்றும் தெரிவித்தார். இனிவரும் தமிழ் புத்தாண்டு நாளில் ஜியு போப் உமறு புலவர் விருது மற்றும் முதல்வர் கணினி தமிழ் விருது ஆகியவையும் புதிதாக வழங்கப்படும் என்றும் முதல்வர் அறிவித்தார். முன்னாள் முதல்வர் அண்ணாதுரை நினைவிடத்தில் இயற்கை எழில் கொஞ்சும் பூங்கா, திருப்பதி திருவேங்கடன் பல்கலை, தில்லி தமிழ்ச்சங்கம் மற்றும் உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்திற்கு நிதியுதவிகளையும் முதல்வர் அறிவித்தார். விளையாட்டுத்துறை தொடர்பான மற்றொரு அறிக்கையில் முதல்வரின் அனைவருக்கும் உடல் ஆரோக்கியம் எனும் திட்டம், முதல்வர் கோப்பைக்கான மாநில போட்டிகள், சென்னையில் உலகத்தரம் வாய்ந்த முதன்மை நிலை விளையாட்டு மையம், என்சிசி மாணவர்களுக்கு பயிற்சி அகாடமி உள்ளிட்ட அறிவிப்புகளும் இடம்பெற்றுள்ளன. அரசியல் குறுக்கீடுகளிலிருந்து சிபிஐக்கு பாதுகாப்பு அளிக்கும் வகையில் புதிய சட்டத்தை கொண்டு வருவது குறித்து ஆராய நிதியமைச்சர் சிதம்பரம் தலைமையில் அமைச்சர்கள் குழுவை பிரதமர் மன்மோகன் சிங் அமைத்துள்ளார். நிலக்கரி சுரங்க ஒதுக்கீட்டில் நடந்த முறைகேடுகள் குறித்து 11 வழக்குகளை பதிவு செய்து சிபிஐ விசாரித்து வருகிறது. இந்த வழக்குகள் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டிய சிபிஐயின் விசாரணை அறிக்கையை மத்திய சட்ட அமைச்சர் அஸ்வனிகுமார் மற்றும் பிரதமர் அலுவலகம், நிலக்கரித்துறை இணைச் செயலர்கள் திருத்தியது தேசிய அரசியலில் பெரும் சர்ச்சையை கிளப்பியது. இந்த விவகாரத்தில் மத்திய அரசு மற்றும் சிபிஐ ஆகியவற்றின் செயல்பாட்டை கடுமையாக கண்டித்த உச்சநீதிமன்றம், அரசு மற்றும் அரசியல்வாதிகளின் தலையீடுகளிலிருந்து சிபிஐயை பாதுகாப்பதோடு சுதந்திரமான புலனாய்வு அமைப்பாக உருவாக்கும் வகையில் புதிய சட்டத்தை கொண்டுவர வேண்டும் எனவும் உத்தரவிட்டது. இந்நிலையில் சிபிஐக்கு மேலும் சுதந்திரம் வழங்கும் வகையில் புதிய சட்ட வரைவை உருவாக்குவதற்காக மத்திய அமைச்சரவை குழுவை பிரதமர் மன்மோகன் சிங் செவ்வாயன்று அமைத்துள்ளார். நிதியமைச்சர் சிதம்பரம் தலைமையிலான அந்த குழுவில் சட்ட அமைச்சர் கபில் சிபல், வெளியுறவுத்துறை அமைச்சர் சல்மான் குர்ஷித், இணை அமைச்சர் வி நாராயணசாமி ஆகியோரும் இடம்பெற்றுள்ளனர். சிபிஐயை சுதந்திரமான அமைப்பாக உருவாக்குவதற்கான புதிய சட்டத்தை ஜூலை 10ஆம் தேதிக்குள் கொண்டு வர வேண்டுமென மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் கெடு விதித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. நடிகர் சஞ்சய் தத் சரணடைய கூடுதல் கால அவகாசம் தர முடியாது என்று உச்சநீதிமன்றம் திட்டவட்டமாக மறுத்துள்ளது. இதனால் புதனன்று சஞ்சய் தத் சிறைக்கு செல்வது உறுதியாகியுள்ளது. மும்பை தொடர் குண்டுவெடிப்பு வழக்கில் கடந்த மார்ச் 21ஆம் தேதி இறுதி தீர்ப்பை கூறிய உச்சநீதிமன்றம், நடிகர் சஞ்சய் தத்துக்கு மும்பை தடா நீதிமன்றம் வழங்கிய 6 ஆண்டுகள் சிறை தண்டனையை 5 ஆண்டுகளாக குறைத்தது. 1 மாதத்துக்குள் நீதிமன்றத்தில் சரணடைந்து தண்டனையை அனுபவிக்க வேண்டுமெனவும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. நிலுவையில் உள்ள படப்பிடிப்புகளை முடித்துக் கொடுக்க 6 மாத அவகாசம் கேட்டு உச்சநீதிமன்றத்தில் சஞ்சய் தத் மனு தாக்கல் செய்தார். அதை விசாரித்த உச்சநீதிமன்றம் 4 வார கால அவகாசம் மட்டும் வழங்கியிருந்தது. 4 வார கால அவகாசம் மே 15ஆம் தேதியுடன் முடிவுக்கு வரவுள்ள நிலையில் சஞ்சய் தத் நடித்து வரும் போலீஸ்கிரி, வசூலி ஆகிய 2 இந்தி திரைப்படங்களின் தயாரிப்பாளர்கள் உச்சநீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செய்தனர். நிலுவையில் இருக்கும் தங்களது திரைப்படங்களை முடித்துக் கொடுக்கும் வகையில் சஞ்சய் தத் சரணடையும் காலக்கெடுவை நீட்டிக்க வேண்டும் என அம்மனுவில் வலியுறுத்தியிருந்தனர். தயாரிப்பாளர்களின் மனுக்களை செவ்வாயன்று விசாரித்த நீதிபதிகள் பி சதாசிவம், பி எஸ் சௌஹான் ஆகியோரை கொண்ட பெஞ்ச், சஞ்சய் தத் சரணடைய மேலும் கால அவகாசம் வழங்க முடியாது என்று திட்டவட்டமாக உத்தரவிட்டதோடு மனுவை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளவும் மறுத்துவிட்டது. மும்பை குண்டுவெடிப்பு வழக்கில் தன்னை குற்றவாளி என உச்சநீதிமன்றம் அறிவித்ததை மறு ஆய்வு செய்ய வேண்டும் என சஞ்சய் தத் தாக்கல் செய்த சீராய்வு மனுவை கடந்த 10ஆம் தேதி உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்தது குறிப்பிடத்தக்கது. எனவே புதனன்று மும்பை நீதிமன்றத்தில் சரணடைந்து சஞ்சய் தத் சிறை செல்வது உறுதியாகியுள்ளது.
நடப்பாண்டில் மேலும் 100 கோவில்களில் அன்னதான திட்டம் விரிவுபடுத்தப்படும் என்றும் 1006 கோவில்களில் கும்பாபிஷேகம் நடத்தப்படும் என்றும் முதல்வர் ஜெயலலிதா அறிவித்துள்ளார். தமிழக முதல்வர் ஜெயலலிதா செவ்வாயன்று அறநிலையத்துறை தொடர்பாக விதி எண் 110 கீழ் ஒரு அறிக்கை வாசித்தார். ஏற்கனவே 518 கோவில்களில் அன்னதான திட்டம் செயல்பட்டு வரும் நிலையில் நடப்பாண்டில் மேலும் 100 கோவில்களில் இத்திட்டத்தை விரிவுபடுத்தவும் 1006 கோவில்களில் கும்பாபிஷேகம் நடத்தவும் முதல்வர் ஜெயலலிதா உத்தரவிட்டுள்ளார். முதல்வர் வெளியிட்ட மற்றொரு அறிக்கையில் கொடைக்கானல் அன்னை தெரசா பல்கலையில் 5 கோடி ரூபாயில் தமிழ்நாடு காமன்வெல்த் அன்னை தெரசா மகளிர் பன்னாட்டு மையம் அமைக்க உத்தரவிட்டுள்ளார். நடப்பாண்டில் தகுதியான மகளிர் சுய உதவிக் குழுக்களுக்கு 6000 கோடி ரூபாய் வங்கிக் கடன் இணைப்பு, ஊராட்சி அளவில் 4000 கூட்டமைப்புக்கு 40 கோடி ரூபாய் ஊக்க நிதி, உற்பத்தி பொருட்களை விற்பனை செய்ய 100 நடமாடும் அங்காடிகள், 20000 மகளிர் உறுப்பினர்களுக்கு 2500 ரூபாய் வீதம் பங்குத்தொகை மானியம், 7 மற்றும் 8ஆம் வகுப்பு ஆதி திராவிட பழங்குடியின மாணவிகளுக்கு ஆண்டுக்கு 1500 ரூபாய் ஊக்கத்தொகை என்பன உள்ளிட்ட அறிவிப்புகளையும் முதல்வர் ஜெயலலிதா வெளியிட்டார். தென்கிழக்கு வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள மகாசேன் புயலால் ஒரு சில இடங்களில் மட்டுமே மழை பெய்யும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தென்கிழக்கு வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த மகாசேன் என்று பெயரிடப்பட்டுள்ள புயல் செவ்வாயன்று காலை 8:30 மணி அளவில் சென்னைக்கு கிழக்கே 600 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டது. இது மேலும் வடக்கு நோக்கி நகர்ந்து பிறகு திசை மாறி வங்கதேசம் மற்றும் மியான்மர் கடல் பகுதியில் கடந்து செல்லும் என்று வானிலை ஆய்வு மைய இயக்குநர் ரமணன் தெரிவித்தார். மகேசன் என்று பெயரிடப்பட்டுள்ள இந்த புயலானது இன்று காலை 8 மணி அளவிலே மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதியில் சென்னைக்கு கிழக்காக 600 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளது. இது மேலும் வடக்கு நோக்கி நகர்ந்து பிறகு திசை மாறி வங்கதேசம் மற்றும் மியான்மர் கடற்கரை நோக்கி செல்லும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. மகாசேன் புயலால் கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம் மற்றும் புதுவையில் சில இடங்களில் மழை பெய்தது. அதிகபட்சமாக போச்சம்பள்ளி, கரூர், ராசிபுரம், பாப்பிரெட்டிப்பட்டியில் 2 சென்டிமீட்டர் மழை பதிவானது. திருப்பத்தூர், சேந்தமங்கலத்தில் 1 சென்டிமீட்டர் மழை பதிவானது. மகாசேன் புயல் கரை கடந்த பிறகு தமிழகத்தில் மழை குறைந்து வெப்பம் அதிகரிக்கும் என்றும் ரமணன் தெரிவித்தார். மரக்காணம் கலவரத்தின் போது துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டது குறித்த விசாரணையை திண்டிவனம் ஆர்டிஓ துவக்கியுள்ளார். கடந்த மாதம் மரக்காணம் பகுதியில் பாமகவினருக்கும் அப்பகுதி கிராம மக்களுக்கும் இடையே கலவரம் வெடித்தது. இந்த மோதலின் போது கலவரக்காரர்களை கட்டுப்படுத்த போலீசார் ரப்பர் குண்டுகளை கொண்டு துப்பாக்கிச் சூடு நடத்தியும் கண்ணீர் புகை குண்டுகளையும் வீசினர். போலீசார் நடத்திய துப்பாக்கிச் சூடு குறித்து திண்டிவனம் ஆர்டிஓ மீனா பிரியதர்ஷினி காவல்துறை அதிகாரிகளிடம் விசாரணை மேற்கொண்டார். இதில் 3 சாட்சிகளிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. கலவரத்தின் போது செல்வராஜ் மற்றும் விவேக் ஆகியோர் கத்தியால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டனர். இது தொடர்பாக 4 பேரை போலீசார் கைது செய்தனர். இந்நிலையில் இக்கொலை வழக்கு குறித்து முக்கிய குற்றவாளியாக தேடப்பட்டு வந்த கழிக்குப்பம் மணிகண்டன் என்பவரை போலீசார் கைது செய்து திண்டிவனம் குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். மரக்காணம் கலவரத்தில் செல்வராஜ் குற்ற வழக்கில் முக்கிய குற்றவாளியான மணிகண்டன் என்பவர் இன்று திண்டிவனம் குற்றவியல் 2 நீதிமன்றத்தில் சரண்டர் ஆகி நீதிபதி அவர்களை விசாரித்து 22/5/2013 வரைக்கும் நீதிமன்ற காவலில் வைக்க உத்தரவிட்டு அவர் மத்திய சிறைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். மேலும் இச்சம்பவம் குறித்து சிபிசிஐடி போலீசாரும் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். 2010ஆம் ஆண்டு குண்டுவெடிப்பில் 17 பேரை பலி வாங்கிய ஜெர்மன் பேக்கரி புத்தம் புதிய பொலிவுடன் மீண்டும் திறக்கப்பட்டுள்ளதால் வாடிக்கையாளர்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். மகாராஷ்டிர மாநிலம் புனேயில் புகழ்பெற்ற ஜெர்மன் பேக்கரியில் கடந்த 2010ஆம் ஆண்டு பிப்ரவரி 13ஆம் தேதி பயங்கர குண்டு வெடித்தது. இதில் 17 பேர் பரிதாபமாக பலியானார்கள். வெளிநாட்டவர்களும் வந்து செல்லும் அளவுக்கு பிரசித்தி பெற்ற இந்த ஜெர்மன் பேக்கரியை புதிய பொலிவுடன் திறக்க புதிய நிர்வாகத்தார் முடிவு செய்தனர். அதன்படி 1.5 கோடி ரூபாய் செலவில் புனரமைக்கப்பட்டு ஜெர்மன் பேக்கரி திறக்கப்பட்டது. பாதுகாப்பு காரணங்களுக்காக 16 சிசிடிவிக்கள், குண்டுகளை கண்டறியும் மெட்டல் டிடெக்டர் வசதிகளும் பேக்கரியில் உருவாக்கப்பட்டுள்ளன. यहाँ पर 16 सीसीटीवी कैमरे बिठाए हुए हैं, एक स्टोर डिटेक्टर बिठाया हुआ है और एंट्री एक ही रखी है. चारों बगल से 8 फुट का कंपाउंड वॉल बनाकर जैसा पुलिस कमिश्नर ने कहा था सिक्योरिटी इंतजाम, वो हिसाब से हमने पूरा सिक्योरिटी के साथ किया. हमारे यहाँ टोटल 8 सिक्योरिटी है, उसमें 3 लेडीज है, 5 जेंट्स है. நீண்ட கால இடைவெளிக்கு பிறகு மீண்டும் ஜெர்மன் பேக்கரி திறக்கப்பட்டது மகிழ்ச்சியை அளித்திருப்பதாக வாடிக்கையாளர்கள் தெரிவித்தனர்.
used to come quite often here, and it's a good sign that it is open again, and we're just happy to be here for the first day. And ஜெர்மன் பேக்கரி குண்டுவெடிப்பு வழக்கில் கடந்த ஏப்ரல் 18ஆம் தேதி தீர்ப்பு வழங்கப்பட்டது. வழக்கில் கைதான ஒரே நபரான இந்தியன் முஜாஹிதீன் பயங்கரவாதி ஹிமாயத் பேக்குக்கு தூக்கு தண்டனை வழங்கி புனே நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. குண்டுவெடிப்பை அரங்கேற்றிய யாசின், ரியாஸ், இக்பால் ஆகியோர் இன்னும் கைதாகவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. பண்டைய இந்தியர்களின் கலைப்படைப்புகளை உள்ளடக்கிய 26 அரிய வகை ஆவணங்கள் தஞ்சை மாவட்ட கலெக்டர் அலுவலகத்தில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. உலக புகழ்பெற்ற தஞ்சை பெரிய கோயில், சரஸ்வதி மஹால் ஆகியவற்றுக்கு சொந்தமான தஞ்சாவூர் 2000 ஆண்டுகளுக்கும் மேலான பாரம்பரியத்தை கொண்ட பழமையான நகரம். இந்த ஊரில் உள்ள கலெக்டர் அலுவலகத்தில் செயல்பட்டு வரும் ஆவண காப்பகத்தில் இந்தியாவின் பாரம்பரியத்தையும் கலைப்படைப்புகளையும் பறைசாற்றும் வகையில் 26 அரிய வகை ஆவணங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இந்த ஆவண காப்பகத்தில் தஞ்சை மாவட்ட கலெக்டர் பாஸ்கரன் மேற்கொண்ட ஆய்வின் போது கண்டுபிடிக்கப்பட்டுள்ள இந்த அரிய ஆவணங்களில் இந்தியாவின் கட்டடக்கலை, இந்தியாவின் பல்வேறு மாநில பெண்கள் அணியும் நகை குறித்த ஓவியங்கள், போர்க்கருவிகள், உலோக சிலைகள், துணி வகைகள், மெட்ராஸ் பிரசிடென்சி அட்லஸ் மேப், இந்தியாவின் வரைபடங்கள், ராஜஸ்தான் டைல்ஸ் உள்ளிட்ட மிகப்பெரிய 26 ஆவணங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. போர்க்கருவிகளை பற்றிய முழுமையான தகவல்கள், இதுபோன்று வளையங்கள், எத்தனை வகையான வளையங்கள், நகைகள், இதுபோன்ற அத்தனை வகையான கலைப்பொருட்களை பற்றி தொடர்ந்து ஒரு 6 ஆண்டுகளாக நமக்கு கொடுத்த ஒரு 18 வால்யூம்ஸ் தொகுதிகள் இந்த நூலகத்தில், இந்த பகுதிகளில் இருக்கிறது. அதை நூலகத்துக்கு கொடுக்கிறதுக்காக இருக்காங்க. வருங்கால தலைமுறையினர் பண்டைய இந்தியாவின் கலை மற்றும் பாரம்பரியத்தை அறிந்து கொள்ளும் வகையில் இந்த ஆவணங்கள் அனைத்தும் தஞ்சை சரஸ்வதி மஹால் நூலகத்தில் வைக்கப்பட்டு ரசாயன பூச்சுகள் மூலம் புதுப்பிக்கப்பட்டு டிஜிட்டல் மயமாக்கப்படும் என நூலக வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. சேப்பாக்கம் கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் மாநகராட்சி சீல் வைத்த 3 கேலரிகளை செவ்வாயன்று மட்டும் பயன்படுத்திக் கொள்ள உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள M.A. சிதம்பரம் கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் புதிய கேலரிகள் கட்டும் பணிகளை தமிழ்நாடு கிரிக்கெட் சங்கம் மேற்கொண்டது. புதிதாக கட்டப்பட்ட I.J.K ஆகிய 3 கேலரிகளுக்கு உரிய அனுமதி பெறவில்லை என்று கூறி சென்னை மாநகராட்சி சீல் வைத்தது. 12,000 ரசிகர்கள் அமரக்கூடிய 3 கேலரிகளுக்கான மொத்த டிக்கெட்டுகளும் ஏற்கனவே விற்று தீர்ந்து விட்டதை சுட்டிக்காட்டி சீலை நீக்க சென்னை மாநகராட்சிக்கு உத்தரவிட வேண்டும் என உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு கிரிக்கெட் சங்கம் சார்பில் புதிய மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுவை P.S. சௌகான், தீபக் மிஸ்ரா ஆகியோரை கொண்ட பெஞ்ச் விசாரித்தது. டிக்கெட்டுகள் விற்கப்பட்டுவிட்ட நிலையில் ரசிகர்களுக்கு திடீரென அனுமதி மறுக்கப்பட்டால் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை ஏற்படும் என்பதை கருத்தில் கொண்டு 3 கேலரிகளுக்கு வைக்கப்பட்ட சீல்களை அகற்ற வேண்டும் என மாநகராட்சிக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டனர். நீதிமன்றத்தின் அனுமதியின்றி வேறெந்த போட்டிக்காகவும் 3 கேலரிகளை திறக்கக்கூடாது என்றும் நீதிபதிகள் கண்டிப்புடன் உத்தரவிட்டுள்ளனர். தங்கத்தின் விலை செவ்வாய்க்கிழமை அன்று சவரன் ஒன்றுக்கு 192 ரூபாய் அதிகரித்து 1 சவரன் ஆபரண தங்கம் 20,536 ரூபாய்க்கு விற்பனையானது. ஆபரண தங்கம் கிராம் ஒன்றுக்கு 24 ரூபாய் அதிகரித்து 2,567 ரூபாயாக இருந்தது. வெள்ளி 1 கிராமுக்கு 10 காசுகள் அதிகரித்து 48 ரூபாய் 40 காசுகளுக்கு விற்பனையானது. பார் வெள்ளியின் விலை 95 ரூபாய் அதிகரித்து 45,210 ரூபாயாக இருந்தது. வீட்டை இடிக்காமல் எந்தவித சேதமும் இல்லாமல் 2 மாடி கட்டடத்தை 50 அடி தூரம் நகர்த்தி புதிய இடத்தில் நிலைநிறுத்தும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளார் கோவையைச் சேர்ந்த கட்டட உரிமையாளர் தங்கவேல். கோவை சாய்பாபா காலனியைச் சேர்ந்தவர் தங்கவேல். இவருக்கு அப்பகுதியில் 2,400 சதுர அடி பரப்பளவில் கட்டப்பட்ட சொந்தமான 2 அடுக்கு மாடி வீடு உள்ளது. 30 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட இந்த வீடு தற்போது நெருக்கடி மிகுந்த இடத்தில் இருப்பதால் அதை இடிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. இந்த நிலையில்தான் தங்கவேலுக்கு கை கொடுத்தனர் ஹரியானாவைச் சேர்ந்த கட்டுமான நிறுவனத்தினர். 25 அடி உயரம் கொண்ட 400 டன் எடையுள்ள வீட்டை இடிக்காமல் அடித்தளத்தை மட்டும் பெயர்த்து ஜாக்கி மூலம் வீட்டை தூக்கினர். பின்னர் ரயில் தண்டவாளம் போன்று அமைத்து ஜாக்கிகளின் உதவியுடன் 50 அடி தூரம் வரை வீட்டை நகர்த்தும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர்.
19 நாட்களில் இந்த வீட்டை எந்தவித சேதமும் இல்லாமல் 35 அடி தூரம் வீட்டை நகர்த்தி உள்ளதாகவும் அடுத்த 6 மாத காலத்திற்குள் 50 அடி தூரம் வரை நகர்த்தி மீண்டும் பழையபடி இந்த வீட்டை புதுப்பித்து வீட்டின் உரிமையாளர்கள் குடியேறலாம். இக்கட்டடத்தை நகர்த்த 300 ஜாக்கிகள் 300 ரோலர்கள் பயன்படுத்தப்படுவதோடு 20க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் வீட்டை நகர்த்தும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர். இந்த தொழில்நுட்பத்தில் சுவர்கள், கதவுகள், பிளம்பிங், ஒயரிங் போன்றவற்றில் எந்த மாற்றமும் செய்யப்படாமல் தரைத்தளம் மட்டுமே தோண்டப்பட்டு வீட்டை நகர்த்தி வருகின்றனர். 2 அடுக்கு மாடி கட்டடத்தை பெயர்த்து நகர்த்துவது இந்தியாவிலேயே இதுதான் முதல் முறை என்றும் இந்த வீட்டை இடித்து புதியதாக கட்டினால் 70 லட்சம் முதல் 80 லட்சம் வரை செலவாகும் என்று தெரிவித்த வீட்டின் உரிமையாளர் தங்கவேல் இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பழைய வீட்டை அப்படியே வேறு ஒரு இடத்தில் நிலைநிறுத்த 18 முதல் 20 லட்சம் மட்டுமே செலவாகும் என்றார். இந்தியாவில் இதுதான் ஃபர்ஸ்ட் மல்டி ஸ்டோரி பில்டிங் வந்து இவ்வளவு நகர்த்துறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைமுங்க. இது வந்து 20 லட்சம் தான் ஆகும். அதனால உங்களுக்கு காஸ்ட் வைஸ் இது மிச்சம். சென்டிமெண்டாவும் எனக்கு இந்த வீடு வேணும்னு சொன்னனால நான் இந்த வேலை பண்ணிட்டு. தாழ்வான மற்றும் நெருக்கடி மிகுந்த பகுதியில் வீட்டை கட்டி இருப்பவர்கள் தற்போது இந்த தொழில்நுட்ப முறையை நாடத் தொடங்கியுள்ளனர். மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு. வணக்கம்.